ஸோ ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்னடா பண்ணுற விளாக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் அடுத்த விளாக் நம்ம வந்து ஒரு ஹிடன் பிளேஸ் நம்ம கன்னியாகுமரியில் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளோர்னா நான் சுற்றி பார்க்க போகிறோம், போய் குளிச்சுட்டுலாம் வரும். ஸோ அந்த இடத்து பேர் வந்து பெருஞ்சிலம்பு. பசங்களை எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அந்த நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, அந்த அருவி வரப்போல் ஒரு குளம்லாம் கட்டி எடுக்கிற போல் பார்த்துருப்பீங்க. ஹிடன் பிளேசஸ் இன் கன்னியாகுமரி போட வரும். ஸோ விளாகில் பார்க்கலாம். காய்ஸ், நம்ம பைக் வந்து இந்த அன்றைக்கிது நான் இப்போ இந்த வழியாக வந்திருக்கோம். பெருஞ்சிலம்பு ரூட்டு தெரியாதவங்க இந்த வழியாக வாங்க. இந்த அப்புறம் இங்கே வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது பிளான்டோரியம் போல் ஃபுல்லாக அந்த சேல்ஸ் வச்சுருப்பாங்க. தனியாக ஹோல்சேலில் தான் இந்த மாதிரி எடுப்பாங்க போல். ஆமாம், நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. உள்ள அலோடு கிடையாது. ஸோ காய்ஸ், நம்ம சொன்ன அந்த பிளான்டோரியம் பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம ஒரு பாட்டை போட்டுற வேண்டியதான். காய்ஸ், அங்கே பாருங்க ஒருத்தன் யார் இருக்கான்னு. நம்மெல்லாம் வீட்டில் சின்ன சைஸ் அரணை பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் அரணைன்னு. திரும்பி வருதுடே. அது வந்து என் கைக்கு பக்கத்தில் இப்படியே போச்சு. அது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா இந்த வழி வரும். அங்கே பாருங்கள் பசங்கள்லாம் நிற்கிறாங்க தூரத்தில். உங்களுக்கு கேட்குதா? பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல் போல். இது அதுலேருந்து அருவி வந்து அருவி கூட்டுது பார்த்தீங்களா? அருவி போட்டும் அதில் பசங்க எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் ஹிடன் ஸ்பாட் நம்ம ஊரில் உள்ளது. மக்களை பழைய வழி வந்தீங்கன்னா இந்த வழி அடைச்சிட்டாங்க, இப்படி போக முடியாது. ஸோ நம்ம இப்படி போகலாம். சரி வா. ஸோ மக்களே, கிராக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட நிலைமை தெரியும். அதான் கிராக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட நிலைமை. சும்மா தண்ணி வரணும் வச்சுட்டே இறங்கும். அதோட நிலைமை. சரி வாங்க நடந்து போகலாம். என்னடா இன்னைக்கு இங்கே இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னைக்கு செமஸ்டர் லீவுனால பசங்க எல்லோரும் இங்கே தான் கிடக்காங்க. குடிக்க தண்ணி. ஸோ மக்களை என்னடா தண்ணி பாட்டிலாம் கொண்டுறான்னு பார்க்காதீங்க, வெறும் குடிக்கிறதுக்கு தான், தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஸ்பாட்டு சொன்ன இடம் அங்கே வந்துடுச்சு பாருங்கள்.
வா வா. பச்சைக்கிளி ஏண்டா டேய் டேய். ஆமாம், இங்கேருந்து தண்ணி வருது. தண்ணி வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி அங்கே வரைக்கும் போகுது. ஸோ இங்கே தான் ஃபுல்லாக வந்தது பாருங்க. நடுவில் இப்படி ஒரு இடம். இது நம்ம கன்னியாகுமரியில் மட்டும்தான் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க இந்த கலரில் இருக்கு. ஸோ கைஸ், நம்ம vlogலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதே போல் இனிமேல்லாம் நல்ல கண்டென்ட் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இதோட நம்ம vlog முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனி அடுத்த vlog சந்திக்கலாம். உங்கள் என்னடா பண்ணுற vlogs வித் விஷ்ணு. பாய் பாய்.